நம்ம அதிசரோட நடிப்பில் ஏப்ரல் மாதம் வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அவருடைய சினிமா கெரியர்லேயே அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்ததால அடுத்த படத்துடைய வாய்ப்பையுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனிடம் ஏகே அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோ படத்துடைய முதற்கட்ட வேலைகளில் அதிரடியாக களமிறங்கியிருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு நடைபெற்று வருதாம். இன்னொரு பக்கம் படத்திற்கான அறிமுக ப்ரோமோ வீடியோவுமே ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த ப்ரோமோ வீடியோ அனிமேஷன்ல வழியாகலாம் அல்லது ஏகே அவர்களே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல படு பிஸியாக கலந்து கொண்டும் இருக்காரு. இதற்காக டைம் எடுத்து சென்னை வந்து திரும்ப செல்வாரா இல்ல முழுமையாகவே ஏஐ மூலமாக இந்த ப்ரோமோ வீடியோ தயார் செய்யப்படுதா அப்படின்ற தகவல் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுமா. ஆனா ஏகே ரசிகர்களுக்கு அப்டேட் இருக்கு அப்படின்றது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்லாம படத்துடைய டைட்டிலையுமே இந்த ப்ரோமோ வீடியோவில் வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. ஏகே 64 திரைப்படமுமே குட் பேட் அக்லி படத்தை போல ஒரு அதிரடி ஆக்ஷன் கலந்த படம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துல நம்ம அதிசருக்கு பல கெட்டப்புகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கெட்டப்புமே வேற லெவல்ல தாறுமாறாக இருக்கும். ஆனா ஏகே 64 படத்துல ஒரே ஒரு கெட்டப் தானா, ஆனா அந்த கெட்டப்பே தரமாக இருக்கும் அப்படின்னு தயாரிப்பு தரப்புல இருந்து தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ட்ரீசருக்காக உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.